நான் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக 2 வருஷமாக வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கான ஆன்சரை தான் இது. பாருங்கள், என்னுடைய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல் தாங்க. எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன். அந்த ரூலை நான் யூடியூப்லேயும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், அல்காரிதம் என்ன சொல்லுதோ நான் கேட்க மாட்டேன். ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்களோ கேட்க மாட்டேன். மார்க்கெட் என்ன சொல்கிறாங்களோ அதையும் நான் கேட்க மாட்டேன். இப்போ வந்து அல்காரிதம் வந்து சொல்லும், வாரத்தில் 2 வீடியோ பத்தாது தம்பி, டெய்லி வீடியோஸ் போடு, ஷார்ட்ஸ் போடு, நிறைய பேர் ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. இருக்கிறவங்கள நம்ம இன்னும் மெருகேற்றலாம், அவங்கள நம்ம வாங்க வைக்கலாம், கோச்சிங் சேர வைக்கலாம். நல்லா போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஆடியன்ஸ் என்ன சொல்லுவாங்க, சார் நீங்கள் வந்து குக்கிங் சேனல் கோச் பண்ணுங்கள் சார், நீங்கள் வந்து உங்கள் பிளாக் ஷர்ட்டை மாற்றிடுங்க சார், நீங்கள் வந்து பேக்ரவுண்டை மாற்றிடுங்க சார், நீங்கள் vlogging சேனல் கோச் பண்ணுங்கள் சார், பேசிக் கண்டென்ட் மற்றவங்க போடுறாங்களா அது மாதிரி நீங்களும் போடுங்க சார். கேட்க மாட்டேன். நல்லா போயிட்டுருக்கு. இப்போ வந்து மார்க்கெட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து கோச்சிங் அப்படின்னு விற்றேன்னா உன்னை வந்து ட்ரோல் வீடியோ போடுவாங்க, திட்டுவாங்க, இல்லை நீ இந்த ரேட்டுக்கு தான் விற்கணும், ஏன்னா எல்லோரும் தானே விற்கிறாங்க, அதுக்கு மேலே நீ அதிகமாக காசு வச்சேன்னா நீ கொள்ளையடிக்கிறேன்னு எல்லோரும் சொல்லுவோம். அதை நான் கேட்க மாட்டேன். நான் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுவேன், அதுக்கேற்ற ரேட்டை நான் வைப்பேன். இது மாதிரி ரூல்ஸ் போடுறாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரூல்ஸை வளைச்சிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. காலையில் எந்திரிச்சு சன்ரைஸ் பார்க்கணும், வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க, டயட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதை நான் எப்படி மாற்றினேன்னா, காலையில் வாக்கிங் போக முடியாது, ஈவினிங் மாற்றிக்கிட்டேன். டயட் இருக்கணுன்றாங்க, சோறு என்னால் விட முடியாது, சோறு சாப்பிட்டுக்கிறேன். மற்ற அந்த ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் இதை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். 10,000 ஸ்டெப்ஸ் போகணுன்றாங்க. எனக்கு அவ்வளவுலாம் அக்ரெசிவாக நான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. 5,000 ஸ்டெப்ஸ் ஆக்கிக்குவேன். ரூல்ஸ் போட்டு மாங்குன்னு நான் வீடியோ பண்ணுறதுக்கு நான் பேசாமல் வேலைக்கே போயிடுவேனே. இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னடா நீ ரொம்ப தென்னாவட்டாக பேசுகிற, நீ இன்னும் சக்ஸஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்கலாம். இப்போது நீங்கள் வந்து இதில் ஃபுல் டைம் யூடியூபராக, ஃபுல் டைம் இதில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதை நான் பண்ணுறேன். நான் வேறு எந்த வேலைக்கும் போகல. மற்றவங்களாச்சும் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, இது யூடியூப் ஒன்று வச்சுருப்பாங்க. இதில் தான் நான் சாப்பிட்றேன், என்னுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு நான் சேலரி கொடுக்குறேன். நல்லா போயிட்டுருக்கு. ஸோ என்னோட நீங்கள் அக்ரி பண்ணிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணுறீங்க, நீங்கள் எதை வந்து பிரேக் பண்ணுறீங்க, மார்க்கெட் அல்லது சொசைட்டி சொல்கிறத வந்து எதை பிரேக் பண்ணி நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகுறீங்க, நான் சொல்கிறது ரிலேட்டபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.